ஆக்சுவலா இளையராஜா அவரோட வருகைக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகரோட ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது. ஆக்சுவலா இவர் வந்துட்டு பெரிய ஹீரோ, இவர் வந்துட்டு சின்ன ஹீரோ. இந்த ஹீரோ நடிச்சா இந்த படம் இவ்வளோ ரேட்டுக்கு போகும், இந்த ஹீரோ நடிச்சா இந்த படம் இவ்வளோ ரேட்டுக்கு போகும், இவங்களாம் யாருன்னு தெரியல, அந்த படம்லாம் ஓடாது அப்படின்ற அந்த ஹீரோக்களோட ஆதிக்கம் தமிழ் சினிமாவில் அதிகமா இருந்து அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டினரும் இளையராஜா அவர்கள் தான். ஆக்சுவலா இளையராஜா அவர்கள் எப்போ அந்த தமிழ் சினிமாக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் ஹீரோக்களோட ஆதிக்கம்லாம் இல்லை. முதல்ல அந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு அப்படின்னா முதல்ல இளையராஜா அவர்கள் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் அந்த மற்ற ஹீரோக்கள் எல்லாருமே. சினிமா வரலாற்றிலேயே ஒரு இசையமைப்பாளருக்கு கட் அவுட் வைக்கப்பட்டது இளையராஜா அவர்கள் மட்டும்தான். இளையராஜா அவர்கள் இசையமைச்சா போதும், யாரை வேணாலும் ஹீரோ போட்டு படம் எடுக்கலாம், அந்த படம் கண்டிப்பா நல்லா போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இளையராஜா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. இளையராஜா அவர்களும் அந்த பெரிய ஹீரோ சின்ன ஹீரோன்ற பாகுபாடுலாம் கிடையாது. ரஜினி கமலுக்கு என்ன இசையமைச்சிருந்தாரோ அதே தான் ராஜ்கிரனுக்கும் ராமராஜனுக்கும் கொடுத்திருந்தாங்க. அது வந்து மோகனா இருந்தாலும் சரி, பாக்யராஜா இருந்தாலும் சரி, பாண்டியராஜா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் சுதாகரா இருந்தாலும் சரி, பிரதாப் போத்தனா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் ஒரே இசை, தரமான இசை கொடுத்து அவங்களோட திரைப்படங்களை வெற்றி திரைப்படங்களா மாத்தி கொடுத்திருந்தாங்க இளையராஜா அவர்கள். அதே மாதிரி இளையராஜா அவர்கள் ஒரு படைப்பாற்றல் மிக்க ஒரு மிகச்சிறந்த மகா கலைஞர் அப்படின்றத பல இடங்கள் நிரூபிச்சிருக்கிறாரு. அவர் இசையமைக்கிறது மட்டும் இல்ல, அவரே பாட்டு எழுதி அவரே பாடவும் செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங் அப்போ இந்த இடத்துல ஒரு பாட்டு வச்சா நல்லா இருக்கும், இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த ஒரு சூழ்நிலைக்கு ஒரு பாட்டு இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கும், இது நீ வெய் இல்ல அதுக்கு என்ன சொல்றது, நான் உடனே இசையமைச்சு நானே பாட்டு எழுதி நானே ஃப்ரீயா பாடி தரேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு இயக்குனர் ஒரு கதையை ஒரு 10 வருஷம் 12 வருஷமா வச்சிருப்பாங்க. அந்த இயக்குனருக்கு இத்தனை வருஷமா அந்த கதையை வச்சிருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு பாட்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு கூட அந்த சிந்தனை வராது. ஆனா ரீ ரெக்கார்டிங்ல பார்த்துட்டு இந்த இடத்துல பாட்டு வந்து நல்லா இருக்கும்னு கரெக்டா அந்த இடத்துல பாட்டு வச்சு அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்கி கொடுக்குறதுல இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அவர் வந்துட்டு ஒரு இசையமைப்பாளர் அப்படின்றத தாண்டி அவருக்கு சினிமா நாலேஜ் எவ்வளவு இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கள் பண்ண முடியும். இந்த இடத்துல வேற சில ஷார்ட்ஸ் வச்சிருக்கியா, இன்னும் ஷார்ட் இருக்கா? அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், நம்ம படம் கொண்டு போய் கொடுத்தாச்சு, ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிட்டு இருக்காரு. இப்போ போய் இந்த இடத்துல இன்னும் ஷார்ட் இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்றது? இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதியா, ஏதாவது இருக்கா பாரு, இல்லைன்னா ஷூட் பண்ணி கூட போட்டு கொண்டு வா, இல்லைன்னா எடிட்டிங்கில் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னா ஓடி போய் என்ன பண்ணேன், எடுத்து ஒரு ஷார்ட்லாம் போட்டு 200 அடி இருந்தது, இந்த எடுத்து போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த இடத்துல போடுறாரு, பெண் மனசு ஆழம் என்ன ஆம்பளைக்கு தெரியும். இது என் சிச்சுவேஷன்ல இல்லை, என் கதையில இல்லை, நான் படமாக்குனதுல இல்லை. அவர் சொல்றாரு அந்த இடத்துல அந்த ஆளால எப்படிங்க முடியுது அது? எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு இசைப்பாளராக இருந்தாலும் கூட சினிமாவை முழுசா புரிஞ்சு முழுசா நேசிச்சால் மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியமாகும்.